தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு கொரோனா தினசரி பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக 11 மாவட்டங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. நாட்டையே உலுக்கிய கொரோனா இரண்டாவது அலை சற்றே ஓய்ந்த நிலையில் தற்போது மீண்டும் பாதிப்பு அதிகரித்து வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 28ஆம் தேதி தமிழகத்தின் ஒருநாள் பாதிப்பு கூடுதல் கவனம் செலுத்தி மருத்துவத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் மருத்துவர் சுரேஷ்குமார். இந்த ஹெபிடமாலஜிக்கல் ஸ்டடி பண்ணதில் கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு பார்த்தீங்கன்னா சிலருக்கு இம்யூனிட்டி வந்திருக்குன்றாங்க. பட் ப்ரியாரிட்டி பண்ணி ஏற்கனவே வந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க ஆளுக்கு நம்ம ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டியாக கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கு கொடுக்கறது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். 2 தவணை தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகும் பாதிப்புக்கு ஆளாவோரை தாக்கிய நுண்ணுயிரியின் தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் மருத்துவர் சாந்தி. டெல்டா தானா, டெல்டா பிளஸ்ஸா, இல்லை வேறு ஏதானும் டெல்டாலே வேறு ஏதானும் புதுசாக வந்திருக்கிறதா என்று கண்டறிந்து அதற்கு ஏற்றாற் போல சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. கொரோனா விழிப்புணர்வு பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதும் முகக்கவசம் அணியும் பழக்கம் அனைவருக்கும் வர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதும் கட்டாயம் என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் செய்தியாளர் சுகன்யா.